ஹலோ ஹால். இன்னைக்கு சூப்பரா, ஹெல்த்தியா மக்காச்சோளம் அடை எப்படி செய்றதுன்னு பார்ப்போமா? மக்காச்சோளம் வந்து கிளீன் பண்ணிட்டு, ஓவர் நைட் சோக் பண்ணுங்க. இல்லன்னா 10 டூ 12 ஹவர்ஸ் நல்லா சோக் பண்ணி எடுத்துட்டு, வாட்டர் ட்ரெயின் பண்ணிட்டு மிக்ஸர் ஜார்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மையா அரைச்சு எடுத்துட்டு, ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு ஓரமா வச்சுடுங்க. அடுத்ததா தாளிக்கிறதுக்காக இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். பூண்டு வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம். கடாய் காஞ்சதும் கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு, சோம்பு, சீரகம் சேர்த்துட்டு பொரிஞ்ச பிறகு இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஒரு பொருட்களா ஆட் பண்ணி தாளிச்சுக்கலாம். மக்காச்சோளம் சாப்பிடுறதுனால நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. வாரத்துல ஒரு வாட்டி இல்ல 10 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம கண்டிப்பா இத சேர்த்துக்கலாம். தாளிச்சத மாவுல கொட்டிட்டு, இப்ப கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கன்சிஸ்டன்சிக்காக ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இத புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்ல. நல்லா கலந்து விட்டுட்டு, தோசைக்கல் காஞ்சணும். அடை மாரி ஊத்திட்டு, கொஞ்சமா எண்ணெய் விட்டு 2 பக்கமும் நல்லா செவக்க வேக வச்சு எடுத்தோம்னா, சூப்பரா ரெடி ஆயிடும். இது கூட ஒரு சட்னி ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சட்னிக்கான ரெசிபி நாளைக்கு வீடியோல பார்ப்போம். ஸ்டே டியூன்ட். பை ஃப்ரம் பூஜாஸ் குக்கிங் ஷோ.